வெல்கம் கைஸ். இந்த வீடியோல நாம ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்கிற ஹாய்ஸ்டிங்கிற கான்செப்ட பத்தி பார்க்கலாம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். ஹாய்ஸ்டிங் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு வேரியபிள் ஆர் ஃபங்க்ஷனை அதோட டிக்ளரேஷனுக்கு முன்னாலே நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். அதுதான் நம்ம ஹாய்ஸ்டிங் சொல்லுவோம். ஏன்னா அந்த வேரியபிளோட டிக்ளரேஷனுங்கிறது ப்ரோக்ராமோட டாப்ல கொண்டு போய் வச்சிரும். இந்த ஒரு ஆக்ஷனை தான் நம்ம ஹாய்ஸ்டிங்னு சொல்லுவோம். இது ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்க ஒரு ஆடட் ஸ்பெஷல் ஃபீச்சர்னு சொல்லலாம். வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன், வேல்யூவையும் அசைன் பண்ணிக்கிறேன், சொல்ல பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ரன் பண்ணிக்கலாம். ரன் பண்ணிட்டு இப்ப அன்டிஃபைன்டுன்னு வருது. பட் இதே நம்ம வேற லாங்குவேஜ்ல வேரியபிள் கொடுத்து அதுக்கு முன்னாடியே ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ண எரர் வரும். பட் இங்க அன்டிஃபைன்டுன்னு வந்திருக்கு. ஏன்னா செகண்ட் லைன்ல தான் வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்றோம், பட் அது ஃபர்ஸ்ட் லைன்ல ஆக்சஸ் பண்றோம். இப்பொழுதைக்கு அந்த வேரியபிள் எக்ஸிஸ்டா இருக்கு, பட் அதோட வேல்யூ வந்துட்டு அசைன் பண்ணல. அதனாலதான் நமக்கு ஃபர்ஸ்ட் லைன்ல இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகி அன்டிஃபைன்டுங்கிறத கன்சோல்ல பிரிண்ட் பண்ணிருக்கு. அதுக்கு முன்னாடியே வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்ப நான் அந்த வேரியபிளோட வேல்யூவை வந்துட்டு 15 கொடுத்துருக்கேன். ரன் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு 15 பிரிண்ட் ஆகி இருக்கு. பட் இப்போ ஆக்சுவல் வேல்யூ வேரியபிள் ஏவில் 10 தான் இருக்கும். பட் நம்ம செகண்ட் லைன்ல பிரிண்ட் பண்ணி இருக்கிறதுனால அதுக்கு முன்னால அசைன் பண்ண வேல்யூவை கன்சோல்ல பிரிண்ட் பண்ணிருக்கு. ஒருவேளை இதை நாம லெட் வேரியபிள்ல கொடுத்திருந்தோம்னா இது நடந்திருக்காது. ஏன்னா இந்த ஹாய்ஸ்டிங்ல வந்துட்டு எல்லா வேரியபிளோட வேல்யூவையும் நாம அசைன் பண்றதுக்கு முன்னாலே ஆக்சஸ் பண்ண முடியாது. சம் வேரியபிள் ஆக்சஸ் பண்ண முடியும், அதே போலதான் ஃபங்க்ஷனுக்கும் சம் ஃபங்க்ஷன் ஆக்சஸ் பண்ண முடியும், சம் ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா டெம்போரல் டெட் ஜோனுங்கிற இன்னொரு கான்செப்ட் குள்ளார போயிடும். அந்த டெம்போரல் டெட் ஜோனை பத்தி அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபங்க்ஷன் எப்படி ஹாய்ஸ்டிங்ல ஒர்க் ஆகுதுங்கிறதையும் பார்த்துடலாம். இன்னொரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி அதுக்கு வேல்யூவையும் அசைன் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. இப்ப நம்ம நெக்ஸ்ட் லைன்ல ஃபங்க்ஷன் எழுதலாம். ஆக்சுவல் ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன். ஃபங்க்ஷன் நேம் அடிஷன் தான். இது வந்துட்டு ஏபிங்கிற 2 பேராமீட்டரை வாங்க போகுது. வாங்கிட்டு அந்த வேல்யூ ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடும். 6th லைன்ல தான் இப்ப ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஆனா நாம அதை 5th லைன்லயே ஆக்சஸ் பண்ண முடியும். நாம ஆட்னு கொடுத்து ஏ அண்ட் பி வேல்யூ பாஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆட் ஃபங்க்ஷன்ல ஏ அண்ட் பி சப்ஸ்டிடியூட் பண்ணி ஒரு வேரியபிளுக்கு அந்த வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். 6th லைன்ல அந்த வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்ப ரன் பண்ணிக்கலாம். பாருங்க, நமக்கு இது ஏ அண்ட் பி வேல்யூவை ஆட் பண்ணி அதை வேல்யூங்கிற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி கன்சோல்லையும் பிரிண்ட் பண்ணியிருக்கு. நமக்கு 13 ஆன்சர் கிடைச்சிருக்கு. 15ங்கிறது எங்க வந்துச்சுன்னா செகண்ட் லைன்ல கன்சோல் டாட் லாக் கொடுத்துருக்கோம்ல, இந்த கமெண்ட் அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கு. நான் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன் தேவையில்லாமல் இருக்கிறதுனால ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ அகைன் ரன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு 30 மட்டும் பிரிண்ட் ஆகி இருக்கு. சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி அந்த ஃபங்க்ஷனோட ரிசல்ட்டை வேல்யூங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். பட் நம்ம அந்த ஃபங்க்ஷனை அதுக்கு முன்னாடி வரைக்கும் டிக்ளேர் பண்ணவே கிடையாது.
ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் எழுதவே கிடையாது. 4th லைன்ல அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்றோம். அடுத்து 5th லைன்ல தான் ஆக்சுவலா அந்த ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷனையே எழுதியிருக்கோம். இந்த மாதிரி நாம ஒரு வேரியபிள் ஆர் ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாலேயே ஆக்சஸ் பண்ண முடியுது. இதுக்கு காரணம் ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்க இந்த ஹோஸ்டிங்கிற பிஹேவியர் தான். ஸோ இதுதான் நான் இந்த வீடியோல சொல்ல வந்தது. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை செலக்ட் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. And this is Developer Blats. I'm yours Gugan Gunasekharan. See you to the next video.